தமிழ் மக்களே வணக்கம். டெத் டு இஸ்ரேல் என்று சொன்ன ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஈரான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரானில் கடுமையாக வெப்பம் நிலவுவதால் டேம்கள் வறண்டு போய் கிடப்பதால் சிக்கனமாக நாம் தண்ணீரை செலவழிக்கவில்லை என்றால் டெத் இஸ்ரேலுக்கு போகாது, நம்ம தேடி வரும். அதனால சூதானமாக பார்த்து நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. டம்ளரில் மடக்குன்னு தண்ணியை குடிக்காமல் தட்டில் கொஞ்சமாக ஊற்றி சலக்குன்னு நக்கி குடிச்சு நாக்க நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் கடைசியில் தான் மழை பெய்யுமா அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்கிறது? அதனால பார்த்து நடந்துக்கோங்க. நாங்களே இந்தியாவில் இருந்து பண்டலாக ராமராஜ் காட்டன் இறக்குமதி பண்ணி வச்சுருக்கோம். அதை எல்லா அரசாங்க அலுவலகங்களுக்கும் சப்ளை பண்ண போகிறோம். இது ஈரானின் 5 ஆண்டு கால சாதனையாக பார்க்கப்படுகிறது. தெரியுமா? புழுக்கம் தாங்க முடியாத ஈரானிய பெண்கள் பர்காவையும் ஹிஜாபையும் தூக்கி வீசி எறிந்து விட்டார்கள். கடந்த 4 மாசமா 4% மழை தான் பெஞ்சிருக்குதான். நல்லது செஞ்சிருந்தா நல்லது நடக்கும். 4% மழை இவங்களுக்கு போதும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாராம்ல. இவனுங்க தேவன் குடியிருக்கிற தேசத்தின் மேலே ஏவுகணையை விட்டதால் இந்த தண்டனையும். இங்கேயே கூலாத்தான் இருக்கு என்று கோமினி குகையை விட்டு வெளியே வருவதே இல்லையா. அங்கேயே அமர்ந்து ஃபைல் பார்க்குறாராம். இன்னும் 2 வாரத்தில் ஈரானில் உள்ள தண்ணீர் எல்லாம் சுத்தமாக வற்றி விடுமாம். கோமினிக்கு குடிக்க கூட தண்ணி இருக்காதான், வெளிநாட்டில் இருந்தால் வரணுமாம். அப்புறம் ஐநா கிட்ட சொல்லி தண்ணி தொட்டி கஞ்சி தொட்டி எல்லாம் திறக்க வேண்டியது வரும். பகவானே, இஸ்ரேல் தண்ணி டேங்கர் லாரி மேலே தாக்காமல் இருக்கணுமே என்று 12 வேளையும் தொழ ஆரம்பித்து விட்டார்களாம் ஈரானியர்கள். நீங்கள் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அல்லாவும் இஸ்ரேலும் மனசு வைக்கணுமே. டெஹ்ரான் டேமில் இப்போ 14% தண்ணி தான் இருக்குதான். பஞ்சம் வந்தால் என்னென்ன பண்ணணும் என்று காசா மக்களை பார்த்து படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஈரானிய மக்கள். உணவு லாரிகளை எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறார்களாம். நாமளும் ஹமாஸ் மாதிரி ஸ்டார்வேஷன் வீடியோலாம் போட வேண்டியது வருமோ அப்படின்னு வேற சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானின் கேரேஜ் டேம் வத்தி போனதில் ஈரானின் கரேஜே போய்விட்டது. போய்ந்தி கலாஸ் ஹோகயா ஃபினிஷ். 1800ஆம் வருடத்தில் இருந்தே மனிதர்களின் செயல்பாடுகள், வாழ்க்கை முறை மாற்றங்களால், இந்த வல்கானோ எரப்ஷன்களாலும், போலார் பகுதிகளில் உள்ள பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் உயர்வதாலும் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடந்து குளோபல் வார்மிங் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி ஐநா எவ்வளவோ முறை எடுத்து சொல்லியும் இந்த அரபு நாடுகள் அதை பற்றி கவலையே படலை. ஏவுகணை தயாரிப்பிலே தான் மும்முரமாக இருந்தானுங்க. தண்ணீர் பாதுகாப்பு பற்றி அக்கறையே காட்டலையே. ஃபாசில் ஃபியூலை எடுத்து இந்த நாடுகள் ஆயிலை விற்று காசு பார்ப்பதிலே தானே குறியாக இருந்தானுங்க. வாகன உற்பத்தி பெருக்கமும், அது வெளியிடும் கார்பன் புகையும், ஏசி மிஷின்கள் வெளியிடும் வெப்பக்காற்றும், தொழிற்சாலைகளின் பெருக்கமும் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் உயர்வதற்கு முக்கிய காரணம். பூமியின் நீர்வளம் ஆவியாகி போனது. அணுகுண்டு செய்வதில் உள்ள ஆர்வம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈரானுக்கு இல்லவே இல்லையே. அவங்க நாட்டில் தான் சாதா விஞ்ஞானிகளே கிடையாது. எல்லாமே அங்கே இருப்பது எல்லாமே ஸ்பெஷல் சாதா அணு விஞ்ஞானிகளாச்சே. ஐநா ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எங்களுக்கு பொறுப்பு ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் மனிதர்களுக்கு தானே என்று ஐநாவே சொல்லிடுச்சே. ஆஃப்டர் ஆல் 1.2 டிகிரிஸ் வெப்பம் அதிகம் ஆயிடுச்சுன்னு, குளோபல் வார்மிங் ஆயிடுச்சுன்னு அதை போய் பெருசுப்படுத்துறீங்களாப்பா. இப்படியே போச்சுன்னா நம்ம பூமியும் செவ்வாய் கிரகம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போற ராக்கெட் செலவு நமக்கு மிச்சம் தானே. இங்கேயே செவ்வாய் கிரகத்தை நாம பார்த்துடலாம். எப்படி, எவ்வளவு சௌரியம் பார்த்தீங்களா அப்படின்னு சிந்திக்கிற கூட்டம் இது. இந்த உலகத்தின் டெம்பரேச்சர் 1 டிகிரி ஏறினதுலையா அந்த ஈரானில் தண்ணீர் பஞ்சம் வந்துடுச்சு. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமாக சொல்லுங்கப்பா. இந்தியாவில் கூட தான் 51 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது. அங்கெல்லாம் மழை கொட்டுன்னு கொட்டலையா? மழை நீர் வடிஞ்சு போகிறதுக்கு கூட 4000 கோடி ரூபா ஒதுக்குறாங்களே. மழை வந்தால் மழை நீரும் அந்த வடிகால் வாய்க்கால் எங்கே இருக்குன்னு தேடி போகுதாமே. வறட்சி வந்தால் தண்ணீர் பஞ்சம் வரும். தண்ணீர் பஞ்சம் வந்தால் காடுகள் தீப்பற்றி எரியும். அப்போ தானே தண்ணி ஊற்றி அதை அணைக்க முடியாது. தண்ணி இருந்தால் தானே அணைப்ப. காடுகள் எரிந்தால் கார்பன் மாசு அதிகமாகும். கார்பன் மாசு அதிகமானால் காற்று இன்னும் வெப்பமாகும். புயல், டொர்னாடோ எல்லாம் உருவாகும். அதனால மறுபடியும் மழை பெய்யும். அந்த மழை நிச்சயமாக ஈரான் பக்கம் வரவே வராது. அது மனிதர்கள் இருக்கும் பக்கமாகவே போயிடுது. இந்தியாவிலேயோ, சீனாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ, ஸ்பெயின் நாட்டிலேயோ கொட்டுன்னு போய் கொட்டும் இந்த மழை. மழைக்கு தான் கண்ணு தெரியாத, கண்ணு இல்லையே.
ஈரானை எட்டியே பார்க்காது. பூகம்பம் மட்டும்தான் கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவன். அவன் தான் அடிக்கடி ஈரானுக்கு வந்து குசலம் விசாரிச்சுக்கிட்டு போகிறான். மற்ற நாடுகளில் எல்லாம் மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளம் கொட்டுன்னு கொட்டி ஊரையே அழிச்சுக்கிட்டு போகுது. ஈரானில் பூமி தான் வெடிக்குது, மேகம் எங்கே வெடிக்குது? இந்த காலநிலை மாற்றங்களைத்தான் பயோடைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள். இதை போய் மடரசாக்களில் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எந்த மடையனாவது இதை மடரசாவில் சொல்லி கொடுத்து மக்களை பயமுறுத்துவானா? அதனால தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறதே இல்லை. தண்ணீர் குழாயை அறுத்தோமா, ஏவுகணைகளை செஞ்சோமான்னு இருக்கணும். இல்லைன்னா இஸ்ரேல் அளிக்கிற பிறவி பயனை நாம் எப்போ அடையிறது? அதனால தானே இவ்வளவு மெனக்கிடுறோம். சீனா, அமெரிக்கா, இந்தியா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள், பிரேசில், ரஷ்யா, இந்த நாடுகளில் தான் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. அவனுக்கு தான் அதிகமாக கரும்புகையை வெளியிடுறானுங்க. ஆனால் அங்கத்தான் அதிகமாக மடமழையும் பெய்யுது. இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது? காற்று மாசு ஏற்படுத்தி விட்ட 2 வீலரு 4 வீலரு இதெல்லாம் மழை தண்ணி இழுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோமே, தினமும் டிவியில் பார்க்குறோமே. ஆனால் மிடில் ஈஸ்டில் மட்டும் மழையே பெய்ய மாட்டேங்குது. இந்த அநியாயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? அல்லாஹ் நாம் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். அவன் இஸ்ரேலுக்கு தான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுப்பான். அங்கத்தானே போய் குடியும் இருக்கிறான். ஓரவஞ்சனை பிடிச்சோம்ப்பா இந்த அல்லாஹ். குளோபல் வார்மிங்கை குறைக்க சொல்லி சோலார் எனர்ஜிக்கு மாற சொல்லுது இந்த இந்தியா. அப்போ நாங்கள் எடுக்கிற ஆயிலை எங்கே கொண்டு போய் கொட்டுறது, விற்கிறது? மோடி வேற 30% பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்லி சோலார் எனர்ஜி தயாரிக்கிறவனுக்கு மானியம் வேற கொடுத்து எங்கள் வயிற்றில் அடிக்கிறாரு. ஆயிலை வாங்கினாலும் மலிவான விலையில் கேட்குறாரு. அதனால ட்ரம்புக்கு கோபம் வருது. ஈரான்ல இருந்து இந்தியா ஆயில் வாங்குறதை எதிர்த்து நம்ம பழப்பில் மண்ணள்ளி போடுறான்ப்பா இந்த ட்ரம்ப்பு. ஏற்கனவே எண்ணெய் கிணறு, பவர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் பற்ற வச்சுக்கிட்டு போயிட்டான் இந்த இஸ்ரேலு காவாலி பைய. போர்டோ, இஸ்வாகான், நட்டான்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு போயிட்டான் இந்த அமெரிக்கா பைய. இதையெல்லாம் ரிப்பேர் பார்க்க அவங்க அப்பனா வந்து பணம் கொடுப்பான். அமெரிக்கா எங்களை வாழவும் விட மாட்டேங்குது, இஸ்ரேலை அழிக்கவும் விட மாட்டேங்குது. நாங்கள் என்னத்தான் செய்ய? எவ்வளவு நாளைக்குத்தான் நாங்கள் இப்படியே தாடியை தடவிக்கிட்டே இருக்கிறது? சாக்ரட்டிஸ் மாதிரி தாடியை வளர்த்து பார்த்தும் நமக்கு அறிவு வளர மாட்டேங்குது. 80 மில்லியன் ஈரானிய மக்களின் தாகத்தை எப்படி போக்குறது? நாங்கள் விறகதாபம் என்றாலாவது போக்கலாம். இது அப்படியா? இல்லைன்னா தமிழகம் மாதிரி கடைகளை திறந்து விட்டு தண்ணி தாகத்தை போக வேண்டியதான், வேற வழியே இல்லை. வாட்டர் ரிசோர்ஸை பெருக்கு அப்படின்னு சொன்னால் ஜனத்தொகையை பெருக்கி வச்சிருக்கானுங்க. தினமும் 300 மில்லியன் லிட்டர் குடி தண்ணீர் ஈரானிய மக்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? பேசாமல் கடல் தண்ணியை குடிச்சிட்டு பணங்கடா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அந்த காலத்தில் மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று மன்னர் மந்திரியிடம் தான் கேட்பாராம். ஏன் ஜன்னல் வழியாக மன்னர் பார்க்க மாட்டாரா? பார்த்தா மழை பெய்கிறது தெரியாதா? கோமினி அப்படி கேட்டாலாவது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பூரா நேரமும் குழிக்குள்ளே இருக்காரு, மழை பெய்கிறது தெரியாதுன்னு சொல்லலாம். பொழுதன்னைக்கும் ஏவுகணை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியுங்கன்னு? ஈரான்ல இப்ப ராத்திரி 10 மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் கிடைக்குமா. அணுசக்தியை வச்சு மின்சாரம் தயாரிக்காம ஆளை கொல்லுற அணுகுண்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்தா இதுதான் கதி. இப்ப மாணவர்கள், விவசாயிகள், பேங்க் ஊழியர்கள், அரசு ஓய்வு பெற்றவர்கள் என்று எல்லாரும் இப்ப ரோட்டுக்கு வந்து கோஷம் போட்டுக்கிட்டு அலையிறானுங்க. இஸ்மாகான் விவசாயிகளை கவனிக்காம அணுவை பிளந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? குசஸ்தான், யாஸ்ட் கிராமங்களில் வானம் பார்த்த பூமி எல்லாம் இப்ப தண்ணி இல்லாம ஈரான் மானம் போன பூமியா கிடக்குது. டெஹ்ரானின் பிரசித்தி பெற்ற பெர்சோபோலிஸ் என்ற புராதன கட்டடம் அதிக வெப்பத்தால் இப்போ தூள் தூளா பொடி பொடியா ஆகிக்கிட்டு இருக்கு. அரசாங்க அலுவலகங்கள் வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டும் செயல்பட்டால் போதும் என்று கோமினி சொல்லிட்டாராம். ஆமா, பின்ன ஒரு நாளைக்கு 5 தடவை மூத்திரம் போய் ஃப்ளஷை திருப்பினா தண்ணி செலவழிச்சு விடுவானே இவன். ஆஃபீஸுக்கு வரும்போது நல்லா மூத்திரம் போயிட்டு வாங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஈரானில் மசூதிகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பக்தி முத்தி போய் மக்கள் அங்கு வரவில்லை. மசூதியில் உள்ள தண்ணி தொட்டிகளில் 24 மணி நேரமும் முகம், கை, காலு கழுவ தண்ணி விட வேண்டும் என்று தாடிவாலா சொல்லி இருக்காராம். மக்களும் ஆசுவாசப்படுத்தி கொள்ள, உடம்பை குளிர வைக்க மசூதிகளில் கூட்டம் அலை மோதுகிறது. இப்போது லஞ்ச ஊழலில் ஊறிப்போன ஈரான் அதிகாரிகள் தண்ணீர் தட்டுப்பாட்டை கவனிக்காம தண்ணியை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் போல. பலர் போர் போட்டு நிலத்தடி தண்ணீரை உறிஞ்சி எடுத்து நல்ல காசு சம்பாதிச்சுட்டானுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் தண்ணி லாரி நடமாட்டத்தையே காணோமே. ரிசர்வாயர்ஸ் ஆர் நவ் எம்டி. கிராப் ஃபெயிலியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ், ஹெரிட்டேஜ் பில்டிங் டேமேஜ், பப்ளிக் அண்ட்ரஸ்ட், ப்ரொட்டஸ்ட் மார்ச், இன்இக்வாலிட்டி இன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் என்று ஈரான் இப்போ விழாக்கோலத்தில் இருக்குது. இஸ்ரேலிய சொட்டு நீர் பாசனத்தை கடைபிடிங்கடான்னு சொன்னால் இஸ்ரேலை நாங்கள் பின்பற்ற மாட்டோம்
அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டோம் அப்படின்னு பம்பை வீம்புக்கு திறந்து விட்டா இப்படித்தான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தண்ணீருக்கு அலையணும். இப்போ ஈரான் அதிக தண்ணீர் செலவழிப்பவர்களுக்கு 12 மணி நேரம் பவர் கட்டு கொடுக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 130 லிட்டர் தண்ணி மட்டும்தான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா 20% தண்ணி சப்ளையை நாங்கள் கட் பண்ணிவிடுவோம். இப்போ தான் தெரியுது பாலஸ்தீனர்கள் ஏன் ஈரானுக்கு செல்ல விரும்பவில்லை என்று. அவனுங்க பைத்தியக்காரத்தனமான ரூல்ஸ் போடுவான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் போல. ஈரானை விட இங்கேயே சுகஜீவிதமாக இருக்கும் போல இருக்கே என்று அவன் எங்கே போவானா? குவாமர் பானி ஷாஷிம் என்ற திட்டம் மூலமாக 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப்லைன் போட்டும் தண்ணீருக்கு பதில் அதில் இருந்து புஸ்ஸுன்னு காற்று தான் வருதான். அதுக்குள்ளார பாம்பு எதுவும் இருக்குமோ என்று அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த ஈரானிய பயலுக. வறண்டு கொண்டு இருக்கும் சான்டேக் ரூட் ஆற்றில் இருந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை கொடு அப்படின்னு இஸ்ஃபாகான் விவசாயிகள் நம்ம காவிரி தண்ணீருக்கு கெஞ்சுற மாதிரி கொடி பிடிச்சி கேட்டுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இருந்தால் தானேயா தர முடியும்? குசஸ்கான், ஷக்கார், மக்கால், பக்டியாரி பகுதிகளில் ஏவுகணை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிக தண்ணீர் செல்வதால் அங்குள்ள கரும்பு விவசாயிகள் தண்ணீர் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஈரானியர்கள் தண்ணி தொட்டி தேடி நம்ம நாட்டுக்குள்ள வந்துடப்படாதே என்று ஈராக்கும் தனது எல்கைகளை மூடிவிட்டது. பலுச்சிஸ்தான் பகுதிகளில் கோமேனியை காரி துப்ப கூட அஞ்சுகிறார்கள். தங்கள் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைந்து விடுமே என்ற முன்னெச்சரிக்கை தான் காரணம். இப்போ தான் ஈரானு டீசலைனேஷன் பிளான்ட்டுகளை கடற்கரை பகுதிகளை வைக்கலாமா வேண்டாமா என்று ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ திடீர்னு மழை பெய்தால் அந்த திட்டமும் கைவிடப்படும். வருஷத்துக்கு 210 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீரை அனுப்ப மாசாத் ரசாவி பகுதிகளில் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2026 கடைசியில் இந்த திட்டம் செயல்பட துவங்கும். அதற்குள் ஹிஸ்புல்லாக்கள் இந்த குழாய்களை அறுத்து கொண்டு போய் ஏவுகணை செய்யாமல் இருக்கணும். ஈரானியர்கள் உபயோகித்து கொட்டிய கழிவு நீரை சுத்திகரித்து அவர்களுக்கே குடிநீராக கொடுக்கலாமான்னு ஆராய்ச்சி வேற ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஈரான் இப்போது தன் நாட்டுக்கு வாட்டர் பேங்க்ரப்சி ஏற்பட்டு விட்டதாக அறிவித்துள்ளது. ரொம்ப பேசிட்டேன், தொண்டை அடைக்குது. ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.